ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இந்த மாதிரி விளாகெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த பொது சேனலில் விளாக் போடுறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் அத்தை பையனோட கல்யாண விளாக் தான் பார்க்க போகிறோம். கல்யாணம் முடித்த கையோட அம்மா வீட்டுக்கு போகணும். அதையும் சேர்த்து அப்படியே நம்ம வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப தூரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்த என்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாரும் அம்மா வீட்டு சைடு ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா, அப்பாடா இந்த மூலியமாவது நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட ரொம்ப ஜாலியாக கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி தாங்க கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தள்ளி கல்யாணம் பண்ணி கொடுத்த என்னைய இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு இன்வைட் பண்ணும்போது, ஆஹா நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் பார்க்கலாம், நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் பார்க்கலாம், மாமா மச்சானெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட பயங்கரமாக மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. இவங்களோட கல்யாணம் ரொம்ப சீரம் சிறப்புமா நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுங்க. முனீஸ்வரன் வனிதா அப்படிங்கிற ஒரு தம்பதிகளுக்கு நீங்களும் உங்களோட அன்பான வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அருண் கவி லைஃப் ஸ்டைல் சேனல் என்னாச்சு, ஏன் அதில் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு நிறைய பேர் நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவாக ரெடி பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, ஏன் அந்த சேனலில் வீடியோ வரல அப்படிங்கிறதையும். இனிமே இந்த மாமா வித் அன்னைக்கிளி உங்களுக்கு நான் அறிமுகமானது மாமா அன்னைக்கிளி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மூலியமாக தான் பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலில் நான் அறிமுகமானேன். இன்னைக்கும் என்ன எங்கே பார்த்தாலும் அன்னைக்கிளியக்கான்னு தான் நீங்கள் எல்லாரும் என்னை அன்போடு கூப்பிட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்லையும் இந்த சிஸ்டர் அண்ட் பிரதர் ஃபேமிலியோடு நம்மளை பார்த்துட்டு அன்னைக்கிளியக்கா தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்டாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் உங்களோட ஃபேன், உங்களோட வீடியோ நாங்கள் ரெகுலராக பார்ப்போம், நாங்கள் உங்களோட ரெகுலர் கமெண்டரும் கூட அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் அந்த பக்கம் மாமா இடையில நின்றதுனால எல்லாரையும் சேர்த்து கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் மாமா எங்க அப்படின்னு கேட்டு எல்லாருமா சேர்ந்து பேசிட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடங்களில் விசேஷங்கள் கோவிலில் இல்லை எங்கேயும் வெளியில் பார்க்கும்போது நீங்கள் அன்னைக்கிளி தானே அப்படின்னு சொல்லி பேசுகிற அந்த சந்தோஷத்துக்கு சத்தியமாக சொல்கிறேன் அளவே இல்லை. இன்றைக்கும் அந்த அன்பான சப்போர்ட்டை எங்கே பார்த்தாலும் நீங்கள் எல்லாரும் கொடுத்துட்ருக்கீங்க. அதனால தான் இந்த சேனலை மாமா வித் அன்னைக்கிளி அப்படின்னே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு சொந்த பந்தத்தெல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போது குட்டியாக ஒரு வெத்தலை பாக்கு போட்ட ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்தது. அதை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சும்மா நானும் தம்பியும் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு உனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு சும்மா காட்டிகிட்டு இருந்தோம். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அம்மா வீட்டுக்கு வந்த உடனே எல்லா அம்மாங்களும் பண்ணுற ஒரே விஷயந்தான். எங்கள் அம்மாவும் அதை எடுத்து கொடுப்போம்மா, இதை எடுத்து கொடுப்போம்மா, மாங்காய் இருக்குது, தேங்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, எதையாவது எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லைம்மா எதையும் எடுத்துகிட்டு போகிற ஐடியாவில் நான் வரல, நான் அப்பாவை பார்த்துட்டு உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன டைம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட அங்கேயே 1 மணி ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுனால அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அப்பாவை பார்க்காம போக முடியாது. ஏன்னா ராம்நாடுக்கும் நம்ம ஊருக்கும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 15 மினிட்ஸ் கேப் தான். அதனால அப்பா உடம்பு சரியில்லாதவங்க கல்யாணத்துக்கு எங்கேயும் வர முடியாது, கால் முடியாதவங்க வீட்லேயே தான் இருப்பாங்க. ஸோ நான் அப்பாவை பார்த்துட்டு உடனே கிளம்புறேம்மா அப்படின்னு சொன்னேன். சரி நீ எதுவும் கொண்டு போகலைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த முருங்கைக்காய் தேங்காய் பறித்து வச்சுருக்கேன், அதை மட்டுமாவது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. கட்டிலில் உட்காந்துருந்தாங்கல்ல அவங்க தான் அப்பா, கொஞ்சம் கால் முடியாதவங்க. அதனால் வெளியில் எங்கேயும் ஒரு விசேஷங்கள் எந்த இடத்துக்குமே அப்பாவால் நடந்து வர முடியாது, வீட்டிலேயே தான் இருப்பாங்க. வர்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி கொல்லைக்கு அப்பாவை பார்த்துட்டு போய்வாங்க. நம்மக்கிட்ட ஆடு இருக்குது மாடு இருக்குது அப்படிங்கிறதுனால அப்பா கொல்லையிலே தான் எப்போதுமே இருப்பாங்க. கோழி, அப்புறம் ஆடு, அப்புறம் கொஞ்சம் குட்டியாக தோப்பு மாதிரி செட்டப்பில் ரெடி பண்ணி வச்சுருப்போம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்பா இங்கேயே இருந்துருவாங்க. ஏன்னா கொஞ்சம் இருக்கிற இடங்களில் பாதுகாப்பு வேணும் இல்லையா. இங்கே எல்லாமே இருக்குது. அம்மா அப்பா எல்லாருமே சாப்பாடு கொடுத்துட்டு போகிறது. மேக்ஸிமம் கிராமத்தில் உள்ளவங்க கொல்லையில் தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். வீட்டில் இருக்கிறது சமைக்கிறதுக்கு மட்டும்தான். அண்ணி மட்டும் வீட்டில் இருந்துப்பா, மற்றபடி எல்லாருமே இங்கே தான் இருப்போம். அம்மாவும் வந்த உடனே சரி முருங்கைக்காய் கொஞ்சம் நிறைய கிடக்கு, நீ முருங்கைக்காய் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் எல்லாம் பறித்து கொடுத்தாங்க. முருங்கைக்காய் பறித்து கொடுத்தா அடுத்த நிமிஷமே பசங்க எல்லாரும் எங்களுக்கு இளநீ வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம். கல்யாண வீட்டில் நானும் மாமாவும் நல்லா தாங்க சாப்பிட்டோம். பசங்க ஒழுங்காகவே சாப்பிடல, ஆனால் சாப்பாடும் சூப்பராக இருந்தது. மட்டன், சிக்கன், குடல் கூட்டுன்னு பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா வயிறார திருப்தியாக சாப்பிட்ட உடனே சரி பசங்க சாப்பிடல, ஆளுக்கு ஒரு இளநியாவது குடிங்க அப்படின்னு சொல்லி அம்மா கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே பேரம் பேத்திங்களை இவ்வளோ தூரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு
ஏன்னா கல்யாணத்துக்கு போகிறதுனால யாரும் வீட்டில் சமைக்கவும் இல்லை. வீட்டுக்கு வந்துட்டு சமைக்காமல் சாப்பிடாம அனுப்புனா அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு மொஹரம் பண்டிகை லீவு தானே, நாளைக்கு அப்படியே கிளம்புங்கன்னு சொன்னாங்க. இல்லைம்மா எனக்கும் வீடியோ வேலை இருக்குது, மாமாக்கும் ஒர்க் இருக்குது, அதனால் நாங்கள் கண்டிப்பாக கிளம்பி ஆகணும். பசங்களுக்கு டிராயிங் கிளாஸு ஹிந்தி கிளாஸுன்னு நிறைய போக வேண்டியது இருக்குதுன்னு நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். சரி இளநியை குடிச்சிட்டு போங்கன்னு இளநி வெட்டிகிட்டு இருந்தாங்க. அம்மா அந்த பக்கம் இளநி பறித்து போட்டுட்டு உடனே நான் இந்த பக்கம் அருவாள் எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க இளநி. நல்ல எங்கள் வீட்டு மரத்து தென்னை மரம் வந்து காய் வந்து குட்டியாக தான் இருக்கும், பெருசாக உரம்லாம் வைக்காததுனால காய் வந்து குட்டியாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணி அமிர்தமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து இளநி வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம ஊரில் தேங்காய் மாங்காய் அப்புறம் வந்து பனங்காய் நொங்கு இந்த மாதிரி வெட்டி இதெல்லாம் கொத்தி பழக்கம் இருக்கிறதுனால பழகிட்டு தான் எனக்கு வந்து அதெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனாலும் ரொம்ப நாள் கழித்து அருவா பிடிச்சி நம்ம இங்கே என்ன தேங்காய் உரிச்சே வாங்குவோம், அதை வந்து லைட்டாக வெட்டிட்டு கீரி நம்ம சட்னிக்கு அரைப்போம். இந்த மாதிரி நம்ம தேங்காய் அதாவது நாரெல்லாம் எடுத்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வரல, சும்மா டுபக்கான்னு போட்டு கொத்திக்கிட்டு கிடந்தேன். மாமா வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்னாச்சு உனக்கு தெரியலனா ஃபஸ்ட்டு வச்சுட்டு எந்திரி அப்படின்னாங்க. இல்லைங்க எனக்கு தெரியும், ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சு, அருவாலும் மொட்டை அருவாங்கிறது மொட்டை அருவா அப்படிங்கிறதுனால. மொட்டை அருவா அப்படின்னா எப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் இல்லாத அருவா, அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் வரமாட்டேங்குது. ஆனால் பாருங்கள் சூப்பராக தட்டி தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருவாவில் கல்லில் லேசாக 2 தீட்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காயை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக வெட்டி பசங்களுக்கு நானே கொடுத்துட்டு இருந்தேங்க. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்தது என்னவோ 1 மணி நேரம் தாங்க. ஆனால் அம்மா வீட்டில் 1 மணி நேரம் இருக்கிற அந்த அருமையே வந்து சொர்க்கத்துக்கு சமம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு கிராமங்கிறதுனால அந்த தோப்பு தொரவு கொல்லை நான் மேக்ஸிமம் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து திருச்சியில் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து போர் அடித்து தான் நம்ம வெளியில் எங்கேயாவது சிறகடிச்சு பறக்கலான்னு சொல்லிட்டு போகிறோங்கிறதுனால அந்த வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே இருக்கவே மாட்டேன். வந்துட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு உடனே வந்து கொல்லை பக்கம் ஓடி வந்துடுவேன். அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த கொல்லையில் கிடந்துக்கிட்டு எதையாவது வெட்டிக்கிட்டு கொத்திக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு எதையாவது எடுத்து தின்னுக்கிட்டு அந்த மாதிரி கிடந்தோம்னா அது ஒரு மாதிரி ஜாலியாக நல்லாயிருக்கும். ஒரு வழியாக மாமாவுக்கு நானும் பாருங்கள் தேங்காய் அப்படியே எடுத்து கொடுத்துட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இளநி வெட்டி கொடுத்துட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு உட்காந்து காலை நீட்டி ஏதோ பக்கி மாதிரி உட்காந்துருக்கேன். யாரும் என்ன வீடியோவில் இப்படி உட்காந்துருக்கீங்க அசிங்கமாக அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க. கொஞ்சம் அந்த மாதிரிலாம் காலை கையை நீட்டி உட்காந்தாதாங்க அதெல்லாம் எடுத்து அழகாக வெட்ட முடியும். சும்மா நம்ம நீட்டாக உட்காந்து சப்பனக்கால் போட்டுக்கிட்டெல்லாம் வந்து அவ்வளோ இளநியை வெட்ட முடியாது, இடுப்பு வலிக்கும். ஆனால் ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 இளநினாலும் குடிச்சிருப்போம்ல. அழகாக குடிச்சிட்டு அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோங்க. ஊருக்கு கிளம்பும்போது இந்த வியூ அந்த செவ்வானம் சூரியன் மறையிற நேரத்தில் இந்த செவ்வானம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா ரம்மியமாக இருந்துச்சு. அதனால தான் அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். வந்த உடனே ஏன்னா மத்தியானம் ஒரு 12 மணிக்கெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால பெருசாக ஒன்றும் வேலையெல்லாம் பார்க்கல, இருந்தாலும் வந்து ரொம்ப பசிக்கலை. சரி என்னத்தை சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி ஆயிடுச்சு. சரி ரொம்ப சாப்பிட வேணாம், ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சும்மா குட்டியாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வந்திருந்தோம். ஓப்பன் ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். பசங்க வந்துட்டு ஒழுங்காக சாப்பிடல, இளநி மட்டும் தானே குடித்தாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பன்னீர் ரோல் வந்து ஆர்டர் பண்ணி அதை கட் பண்ணி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. கடைசியில் அதுவும் வேணான்னு சொல்லி என்கிட்டயே கொடுத்துட்டான் நிக்கில். அப்புறம் அதையும் நான் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். மாமா வந்து தட்டு இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து மாமா வந்து சாப்பிட்டாங்க. இதை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமா வித் அன்னைக்கிளி அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான வீடியோஸ் இனிமேல் தொடர்ந்து வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.